ஓப்போல இருந்து லேட்டஸ்டா OPPO F21s அப்படின்னு ஒரு 4G மொபைல் 5G மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட 4G மொபைல் நம்ம கையில் இருக்கு. இது எப்படி இருக்கு, அது போக 4G மொபைலுக்கும் 5G மொபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். இந்த 4G மொபைல் 5G மொபைலுக்கு பெரிய அளவில் டிஃபரன்ஸ் கிடையாது, ஒரு மைனரான டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது போக அது 5G மொபைல் அப்படிங்கிறதுனால ப்ராசஸரில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதே மொபைலில் தான் 5G மொபைலாகவும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல்ல இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு பார்த்துருவோமா. பாக்ஸ்குள்ள எப்பயும் போல ஒரு OPPO மொபைல் 33 வாட் அடாப்டர், ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு சேஃப்டி கைட், ஒரு குயிக் கைட், கடைசியா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் இருக்கு. OPPO அப்படினாலே நிறைய பேர் அதோட டிசைனை பார்த்தே வாங்குவாங்க. அந்த அளவுக்கு செம்மையான டிசைன் கொடுப்பாங்க. இந்த மொபைலே அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது போக இந்த 4G மொபைலுக்கும் 5G மொபைலுக்கும் டிசைன்ல டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல்ல மட்டும் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. 4G மொபைல்ல இங்க பிளாக் கலரா வரும், 5G மொபைல்ல வராது. மத்தபடி கலர்ஸ் டிசைன் எல்லாமே சேமா தான் இருக்கு. கீழ OPPO அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கேப்சர் பண்ணல. பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே இருக்கு. அப்படியே இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 182 கிராம் இருக்கு. 7.7 mm திக்னஸ் இருக்கு. 5G மொபைலும் சேமா தான் இருக்கு. அப்படியே இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.43 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் வருது, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படியே நீங்க 5G மொபைலுக்கு போனீங்க அப்படினா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் கட் பண்ணிடுறாங்க. Gorilla Glass ப்ரொடக்ஷனுக்கு பதிலா அவங்க வேற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. மத்தபடி உங்களுக்கு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுலயுமே சேமா தான் இருக்கு. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கும் சரி, வீடியோ பார்க்கிறதுக்கும் சரி, ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லான நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவே இருக்குது. ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 கொடுத்திருக்காங்க. ColorOS 12.1 வெர்ஷனோட வருது. எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த நிறைய ப்ளூடூத் வந்து இருக்கதா செய்து, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கதா செய்து. ColorOS 12.1 சொல்லவே வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. பெருசா குறை சொல்ற அளவுக்கோ இல்ல பக்கோ எதுவுமே இல்ல. அடுத்ததுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல். அதுக்கப்புறம் ஒரு 2+2 அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்லாம் இங்க கொடுக்கல. அந்த 2+2ல ஒன்னு வந்து மேக்ரோ கேமரா, இன்னொன்னு வந்து மோனோ கேமரா. இந்த மேக்ரோ கேமராவை யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற மாதிரி நம்ம போட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ண முடியும். என்னோட கையவே இந்த போன்ல இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி எடுக்கும்போது அதுக்குள்ள பல விஷயங்களை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்களை கண்ணுக்கு தெரியாத இந்த கேமரா மூலமா போட்டோஸ் எடுத்து பார்த்து ரசிச்சோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கலாம். அது ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணுது. அடுத்து இங்க செல்ஃபி கேமராவுக்கு 4G மொபைல்ல 32 மெகாபிக்சலும் 5G மொபைல்ல 16 மெகாபிக்சலும் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த 64 மெகாபிக்சலை யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு. பட் ரொம்ப பிரைட்டா எப்பயும் OPPO போன்ல இருக்கிற மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு அந்த பவுடர் போட்டு பூசின மாதிரி தான் போட்டோஸ் வந்து விழுது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரைட்டா எடுக்கிறது வந்து பிடிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஸ்கின் டோன் காமிச்சா தான் பிடிக்கும். பட் அந்த மாதிரி இதுல எதுவுமே காமிக்கல. இருந்தாலுமே சில சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுக்குறாங்க. அதை நம்ம ரொம்ப ஹைலைட்டாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ள இந்த மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலை வெயிட்லெஸ்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பேட்டரியுமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே நிற்கும். ஏன்னா பெருசாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மொபைலில் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கடைசி அதோட ப்ராசஸர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே OPPO மொபைல் அப்படினாலே பிரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் இந்த மொபைலையும் கொடுக்கல, 5G மொபைலையும் கொடுக்கல. இதில் Snapdragon 680 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. 5G மொபைலில் Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் இவங்க கொண்டு வந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ஒர்த் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ப்ராசஸர் பற்றி நம்ம நிறைய மொபைல்ஸில் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராஃபிக்ஸில் நல்லா விளையாண்டுக்க முடியும். பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. இது போக இதில் ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LPDDR4X டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மொபைலோட பிளேஸ்மென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டன் மட்டும் வருது. பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு டைப் C சார்ஜிங் போர்ட் வருது. பக்கத்துல மைக் 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல தான் இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலேயே சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நீங்க 5G மொபைல்ல போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. உங்களுக்கு ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 5G பேண்ட்ஸ்மே
பேண்ட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 8 பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க F21 Pro 5G விட F21s Pro 5G சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ராவா 5G பேண்ட்ஸ் வந்து இதுல கவர் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க 5G மொபைலா யூஸ் பண்றதுக்கும் இது பெஸ்டா இருக்கும். இது போக மத்த பிராண்ட்ஸ் மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை சைடு மவுண்ட்ல வைக்காம இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரவே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4G மொபைல் 5G மொபைல் இது ரெண்டுலமே ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128GB. 4G மொபைலோட பிரைஸ் 22,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 5G மொபைலோட பிரைஸ் 26,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த 4G மொபைல் இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளேயோட 15,000 பிரைஸ் செக்மென்ட்க்கு மத்த மொபைல்ஸ் வந்து சேல் பண்றாங்க. இவங்க 8GB RAM சேல் பண்றதுனால ஒரு 17,000 அப்படின்னு இந்த பிரைஸ் வச்சுக்கிட்டா கூட ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ ஆஃபர் இந்த மாதிரி வாங்கினா கூட 15,000 ரூபாய்க்குன்னு சொல்லலாம். பட் 22,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5,000 பிரைஸ் அதிகம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு ஒருவேளை ஆஃபர்ல ஒரு 17,000 18,000 அப்படின்னு கிடைச்சா நீங்க OPPO தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 5G மொபைல் அப்படின்னு பார்த்தா 695 ப்ராசஸரோட 20,000 பிரைஸ் செக்மென்ட்குள்ள தான் எல்லா மொபைலுமே சேல் பண்றாங்க. பட் இவங்களோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 26,000 பிரைஸ் செக்மென்ட் இருக்கு. ஒரு 6,000 பிரைஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் 8GB RAM அப்படிங்கிறதுனால. நான் வாங்கினா OPPO தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓரளவு ஆஃபர்ல வந்து ஒரு 21,000 22,000 அப்படின்னு வந்தா நீங்க அந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. மத்தபடி நீங்க இதே பிரைஸ் செக்மென்ட்க்கு ட்ரை பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 22,000 பிரைஸ் செக்மென்ட்லாம் Snapdragon 778 ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 26,000 பிரைஸ் செக்மென்ட்லாம் Snapdragon 878 ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா அப்படி ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் OPPO தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க.